இன்றைக்கி நம்ம ஒரு வீடியோவில் ஒரு அழகான ஒரு ஃப்ளவர் செய்ய போகிறோம். அதுக்கு நான் பிங்க் கலரில் ஒரு ஸ்கொயராக எடுத்திருக்கேன். ஒரு 8 கெட்டாக எடுத்திருக்கேன். அதில் அது இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு கொண்டு வரணும். சென்டர் லைன் கிடச்சதும் நம்ம இந்த மாதிரி மேலே பார்த்து மடக்கி விட்டுக்கணும். அதுக்கப்புறமா அந்த இடையில இருக்கிற லைன்லோடி மடக்கி விட்டுக்கணும். 2 சைடும் அதே மாதிரி மடக்கி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் அதை நிமித்திட்டு இந்த மாதிரி உள்ள விரலை விட்டு அந்த இடையில இந்த மாதிரி அந்த ஒரு பூ மாதிரி இந்த மாதிரி விரித்து அதை அமுக்கி விட்டுக்கணும். அதே மாதிரி மறு சைடும் பண்ணிக்கணும். இப்போ மேலே எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத இந்த மாதிரி பின்னாடி மடித்து விட்டுக்கணும். நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. அடுத்த சைடு இந்த மாதிரி மடித்து விட்டுக்கணும். இப்போ அதை நிமித்திட்டு அந்த மடிச்சு விட்டேன்ல பின்னாடி அதை உள்ளாடி ஆக்கிட்டு அதை திரும்பவும் மடிச்சுக்கிட்டு கொஞ்சம் கம் எடுத்து இந்த மாதிரி அந்த இடையில லைன்லேருந்து ட்ரையாங்கிள் மாதிரி கம் போட்டுக்கிட்டு இந்த பக்கத்தை அந்த பக்கத்தில் ஒட்டி விட்டுக்கணும். நல்லா தேய்ச்சி ஒட்டி விட்டுக்கோங்க. ஒட்டி விடும்போது நமக்கு ஒரு ஃப்ளவர் இதுக்குள்ளாடி 2 சின்ன இது இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த முனையில் இந்த மாதிரி வெட்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதை இப்படி அமுக்கி விட்டுக்கோங்க. அமுக்கும்போது நமக்கு அந்த இதழ் கொஞ்சம் விரிஞ்சு கிடச்ச மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் 5 இதழ் எடுத்துக்கோங்க. 5 இதழை நான் செஞ்சுருக்கேன். நீங்கள் இது மாதிரி செஞ்சுட்டு 5ஐயுமே 1 பை 1 மேலே ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி கம் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. கரெக்டாக அந்த கார்னர் எல்லாம் கரெக்டாக ஒட்டுற மாதிரி ஒட்டிக்கோங்க. அஞ்சு லேயரும் ஒட்டிக்கிட்டு இந்த மாதிரி நமக்கு 5 லேயரும் ஒட்டும்போது நமக்கு இப்படி அமையும். பாத்தி இப்போ பாருங்கள், இந்த ஃப்ளவரோட அழகை பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது ஃப்ளவரு. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. நீங்களும் ஃப்ரீயாக இருக்கும்போது உங்கள் பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் கொடுங்க. அவங்களும் செய்யட்டும். இப்போ அவங்களுக்குமே அது ஒரு புதுசாக நல்லா